ஹே கைஸ், திஸ் இஸ் மீ. என் ஞாபகம் இருக்கா? அவன் செத்துட்டான்டா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். 3 days சேலஞ்சு 3rd டேன்னு சொல்லிட்டு 3 வீக்ஸாக வீடியோ இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ 3 வீக் இல்லை, பல மாதம் வந்து ஆயிடுச்சு. வழக்கம் போல் நான் எந்த அப்பாலஜிஸும் வைக்கிறதுக்கு விரும்பலை. சேலஞ்ச் வீடியோ போடலாம், திருப்பி இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக அந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போதே என்னோடய ஃபோன் உடஞ்சி ரிப்பேர் ஆகி எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஆண்ட்ராய்டு மொபைலில் அதில் தான் வீடியோ எடுத்து எடிட்டிங் எல்லாமே பண்ணுவேன். இப்போ தான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் ரிப்பேர் பண்ணேன். ஃபோன் ரிப்பேர் பண்ணாலும் எனக்கு எடுக்கிறதுக்கு இந்த ரிங் லைட், இந்த பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் எடுத்த இடத்துல இதுக்கப்புறம் நான் எடுக்க போகிறது கிடையாது. நான் என்னோடய சிஸ்டரோட இடம் அங்கே எடுத்தேன். இதுக்கப்புறம் நாங்கள் போகவும் மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு வீடு தான்றப்போ வீட்டில் எந்த செட்டப்புமே இல்லை. ஏன்னே தெரியல, திருப்பி வீடியோ போடலான்னு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையாயிருது. ஸோ ரூம் மேக் ஓவர் பண்ணணும், பேக்ரவுண்ட் ரெடி பண்ணணுன்றது ரொம்ப நாள் நம்ம சேனலோட பக்கெட் லிஸ்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வளவலன்னு பேசாமல் நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய ரூமில் இந்த ஸ்பேஸ் தான் நான் வந்து வால் டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதில் தான் பின்னாடி ஃபுல்லாக போஸ்டர்ஸ் அதெல்லாம் ஒட்ட போகிறேன். ஸோ போஸ்டர்ஸ்க்கு நான் நல்ல டிசைனாக பார்த்து மீஷோவிலேருந்து 87 rupees வந்து வந்துச்சு. இதை வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த ஃபெமினிசம் வைபாக கொஞ்சம் அந்த மாதிரி ரெட்டிஷாக அந்த மாதிரி வைப் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு சொல்லி இதை வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு என்ன டிசைன் போஸ்டர்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போஸ்டர்ஸ் வாங்குறதுக்கு பெஸ்ட்டு வந்து மீஷோன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு செகண்ட்லி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் இதை நான் வந்து மாட்டி வைக்க போகிறேன். நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும்னாலும் மீஷோவில் அஃபோர்டபுளாக இருக்குது, வாங்கிக்கலாம். இதுவுமே பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் வந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இது முந்தின வருஷம் வந்தது, அதுக்கு முந்தின வருஷம் வந்தது. 30 rupeesக்கு 3 டேப் வந்தது, சின்ன டேப். அதை வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து ஸ்டிட்லி ஆணி அடிக்கவே கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னதால் ஏற்கனவே அங்கே ஒரு ஹேங்கர் வந்து இருந்துச்சு. அதிலே தொங்க விட்டு அது கீழே மட்டும் லைட்டாக ஆடிட்டு இருந்தது. அதனால் டபுள் சைட் டேப் வச்சு கீழே மட்டும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் அப்படி. ஸோ செகண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், அவ்வளோக்கா வெயிட் இருக்காது. அதனால் நான் வந்து நம்பி இந்த மீஷோவில் இதுக்கு முன்னாடி ஒரு 10-12 கிட்ட இந்த ஹேங்கர் செட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. அதை நம்ம ஒட்ட வச்சு ஆணி அடிக்கிறது பதிலாக அதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். அதனால் இது வந்து டைல்ஸு அந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் நல்லா ஒட்டுது, இந்த மாதிரி ஒட்ட மாட்டேங்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க ஒட்டலைன்னு, நான் கேட்காம நான் ஒட்டுவேன்னு அது பிச்சுட்டு விழுந்துருச்சு. அது திருப்பி எதாவது பண்ணி ஒட்டணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். நிறைய பேட்டர்ன்ஸில் நீங்கள் வந்து ஒட்டலாம். பின்ட்ரெஸ்ட், கூகுள்னால் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு போஸ்டருமே நல்ல டிசைனாக இருந்துச்சு. இந்த லிங்க்கை எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரூம் டெக்கார்னாலே லைட் இல்லைனா எப்படி, நான் வந்து 2 லைட் கிட்ட இதில் வந்து காட்டியிருப்பேன். இது வந்து ஸ்டார் லைட்டு, இந்த மீஷோவிலேருந்து நான் முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன். 196 வந்து வந்துச்சு. இதோட லிங்க்கும் நான் கீழே வந்து கொடுக்குறேன். இது நீங்கள் லைட்டு போட்டிங்க அப்படின்னா சார்ஜரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் போட்டிங்க அப்படின்னா இது சுத்தவும் செய்யும், அதே மாதிரி ஓடிட்டு இருக்கும். இந்த சீலிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாராக டிசைனாக சூப்பராக வந்து தெரியும். இதை போட்டு விட்டுட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விட்டுறலாம், தூங்கலாம். அந்த மாதிரியான நைட் லைட் இது. இந்த லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளாஸ் பால் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது நிறைய டிசைன்ஸில். இந்த லைட் எனக்கு பர்த்டேக்கு ப்ரெசென்ட் வந்த லைட்டு. ஸோ இந்த லைட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு டிசைன் இருக்கும், அது அழகாக தெரியும். அதே மாதிரி அந்த லைட்டும் அழகாக எல்லோயிஷாக எரியும். நைட்லாம் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், ரூமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ லைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கார் ஐட்டம்ஸ் மாதிரி ரூமில் அங்கங்கே வைக்கிறதுக்கு இது எனக்கு பர்த்டே ப்ரெசென்ட் வந்தது தான். சில திங்ஸ் மட்டும்தான் நான் இப்போ வாங்கிட்டேன், மீதி எல்லாமே எனக்கு கிஃப்ட் வந்தது. ஆர்எஸ் இந்த மாதிரி நான் முன்னாடி வாங்கினது அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து 3D மாடல் ஆஃப் கோஜோ சட்டோரோ. ஜுஜுட்சு கைசன் உங்களுக்கு பிடிக்கும்னா தெரிஞ்சிருக்கும். நான் சரியான அனிமியில் கோஜோ பைத்தியம். பழைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கோஜோவோட பேக் கேஸ்லாம் நான் போட்டு சுற்றின்னு இருந்தேன். சூப்பரான மாடல் இது. அது வந்து எனக்கு லிங்க் கிடச்சதுன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். இதுவுமே எனக்கு பர்த்டே ப்ரெசென்ட் வந்தது தான், க்யூட்டாக ஒரு பூனைக்குட்டி. இது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டியிலேருந்து ரிட்டன் வரும்போது வாங்கிட்டு வந்து ஒரு க்யூட்டான கிஃப்ட்டு, ஒரு சீல் மாதிரியான கிஃப்ட்டு. இதுவும் நான் வந்து ரூம் டெக்காரில் வந்து ஆட் பண்ண போகிறேன். செம்ம க்யூட்டாக இருக்குது. இதோட எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து இந்த போஸ்டர் போலரைட் மாதிரி உங்களுக்கு பிடிஎஸ் பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, பிடிஎஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இந்த போஸ்டர் எல்லாமே எனக்கு அதாச்சும் 30 தான் வந்துச்சு. இது எனக்கு நிறையா வந்துச்சு, 100 போஸ்டர்ஸ் கிட்ட வந்து இருந்துச்சு போலரைட் மாதிரி. இது நீங்கள் உங்களுக்கு பிடிஎஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இதை வந்து வால்லையும் வந்து வால் டெக்கார் மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். அவ்வளோக்கா நான் டை ஹார்ட் ஃபேன்லாம் கிடையாது பிடிஎஸ்ன்றதால நான் அப்படியே இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அண்ட் தென் டிஐஒய் பின்ட்ரெஸ்ட்லேருந்து
பார்த்து வச்சுருந்தேன். இந்த கிட்டார் டிசைன், இந்த கேட்ச் கிளிப் தொங்க விடுறதுக்கு அந்த இதெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். இது DIYயாக செஞ்சும் நீங்கள் ரூம் டெக்கார் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் வீடியோ போடுறதுக்காக நான் ஒரே ஒரு லைட் மட்டும் வாங்கியிருந்தேன். எனக்கு வேறு எந்த லைட்டுமே கிடையாது. அஃபோர்டபுளாக நான் 1000க்குள்ளே பார்த்து ஒரு ரிங் லைட் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு அந்த ரிங் லைட் வந்து தேவைப்பட்டுச்சு, அதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லைட்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ரிவ்யூவை நான் இன்னொரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவை உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ரீல்ஸ் எடுப்பேன், இல்லை நான் வந்து வீட்டில் ஃபோட்டோஸ் எடுப்பேன், எனக்கு லைட் தேவைப்படுது, எனக்கு ஒரு நல்ல லைட்டாக சஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ வாங்கின இந்த லைட்டில் தான் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வீட்டில் சுத்தமாக வந்து வெளிச்சமே வந்து இருக்காது. இந்த லைட் சூப்பராக இருக்குது. இதோட எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் டீட்டெயில் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா இருக்கா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from நிருதி. Bye.